स्वाहा सोमाय नमः रुद्राय स्वाहा रुद्राय नमः सोमाय स्वाहा सोमाय நமः என்ன இதெல்லாம் இந்த அக்கிரமம் எங்க நடக்குமா நீ நியாயத்துக்காக வாதாடுறவனாச்சே இதுதான் நியாயம் நீ படிச்ச சட்டபுத்தகத்துல எப்படி எழுதிருக்கு உனக்கு மனச்சாட்சி இருதயம் அறிவு மூலம் ஒண்ணு கூட கிடையாதா யாரடா நீ என்ன வேண்டும் உனக்கு யோசிச்ச போயில என்னையா யாருன்னு கேட்ட நான் தான்டா அவன் மச்சான் பிரதர் இல்லாடா பிரதர் இல்ல ஐயா பெரியவங்களே எல்லாம் கவனமா கேட்டுங்க இவன் எங்க வீட்டு மாடியில குடியிருக்கான் நான் ஒரு முட்டா பையன் சதா வெளியில சுத்திக்கிட்டு இருப்பேன் இவன் எப்படியும் என் தங்கச்சியை சொக்கு பொடி போட்டு மயக்கி கெடுத்துட்டா சார் கன்னி பொண்ணா கௌரவமா இருந்தா அவன் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டா சார் தம்பி பாலு இதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான். இவர்கள் வீட்டிலே நான் குடியிருப்பது மட்டும் உண்மைதான். ஆனா அவளோடு நான் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை. அவளை சுண்டு விரலாலும் தொட்டதில்லை. அவளுக்கும் எனக்கும் ஒரு உறவுமே இருந்ததில்லை. இவன் நம்மிடமிருந்து பணம் பறிக்க ஏதோ நடிக்கிறான், நாடகம் ஆடுகிறான். மானம் கட்டவனே, உன் தங்கையோடு நான் தொடர்பு கொண்டிருந்தேன் என்பதை நிரூபிக்க முடியுமா உன்னால்? ஆமா தம்பி, நீங்க பேசுறதுல அர்த்தமே இல்லை. உலக இப்ப இருக்கிற நிலையில நாட்டியக்காரின்னா 4 பேர் இப்படித்தான் பேசுவாங்க. அதுக்குன்னு நீங்க ஆதாரம் இல்லாம இங்க வந்து வம்பு பண்ணலாமோ? வாதம்னு வந்தா நாம நிரூபிச்சுத்தானே ஆகணும். பெரியவரே, நீங்க கூட அப்படி பேசுறீங்க. ஆமா தம்பி, அதனாலதான் என் அனுபவத்தை சொல்றேன். நீயே சொல்லு, சாட்சி இல்லாம வழக்காட முடியுமோ? அதனால தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போடுறது நல்லது. போப்பா. ஐயோ, அப்ப என் தங்கச்சி நிற்கவே வேண்டியதானே? இங்க ஒருத்தர் கூட அக்கா தங்கச்சோட பிறக்கலையா? இதை கேட்க இங்க யாருமே இல்லையா? ஏன் இல்லை, இதோ நான் இருக்கிறேன். யார் நீயா? ஆம், நான் தான். ஏன், உண்மைக்கு வக்காலத்து வாங்குவது இந்த 20ஆம் நூற்றாண்டில் உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா? எச்சரிக்கிறேன், இது என் சொந்த விஷயம். எது தம்பி சொந்த விஷயம்? பிணம் நாரும் சாக்கடை உன் வீட்டு புழக்கடையிலே இருந்தால் அது சொந்த விஷயம். ஆனால் அது உடைப்படுத்து ஊர் நடுவே வந்து விட்டால் அது பொது விஷயம். அப்பா, பொது விஷயம். கணேஷ், ஆத்திரப்படாதே அப்பனே. உன் அட்டுடைய சாக்கடை அத்துமீறி புறப்பட்டு விட்டது. அதனால் தான் அதை தடுத்து நிறுத்தி முடிந்தால் அதை முழுவதும் தூர்த்து அணை போட வந்திருக்கிறேன். அப்பா, அணை போட வந்திருக்கிறேன். ஓஹோ, முன்கூட்டியே கலந்து பேசி இந்த கல்யாணத்தை கலைத்துவிடும் நோக்கமோ? சதித் தலைவரே, முதலில் என் கேள்விக்கு பதில். இதையெல்லாம் கேட்பதற்கு நீ யார்? யார் நீ? நீ உயிரோடு வாழும் இந்த சமுதாயத்திலே ஒரு அங்கம். உன்னால் கெடுக்கப்பட்டது இந்த பத்திரமாற்று தங்கம். அதை தட்டி கேட்க வந்திருக்கிறது இந்த இளம் சிங்கம். மாடோட்டி பழக்கமா? ஏய் போடுகிறாயே? பெரியோர்களே, இன்று இந்த திருமணத்தை நீங்கள் நடக்கவிட்டால் இந்த பெண்ணின் வாழ்க்கை விஷமாக வெறும் புழுதியாக மாறிவிடும். கண்ணிலே விழுந்த பூவை கூட அகற்றி விடலாம். மண்ணிலே சிந்திய பாதரச துளிகளை கூட கஷ்டப்பட்டு ஒன்று சேர்த்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணின் வாழ்க்கையிலே ஏற்பட்ட களங்கம் இருக்கிறதே, அதை யாராலும் மாற்ற முடியாது. ஏன், ஆண்டவனாலும் முடியாது. அதனால் தான் கேட்கிறேன், இந்த சமுதாயத்தில் வழுக்கி விழுந்தவர்களின் எண்ணிக்கை பெருக வேண்டுமா? கற்பிழந்தவர்களின் கணக்கு கூட வேண்டுமா? ஆதரவற்றவர்கள், அநாத நிலையங்கள், உஷார் விடுதிகள் உயரத்தான் வேண்டுமா? அந்த பொண்ணோட எந்தவித தொடர்பும் இல்லைன்னு பாலு சொல்றாரு. அதுக்கு என்னப்பா செய்யறது? ஒரு ஆதாரமும் இல்லாம. ஆதாரம் இல்லாமல் இந்த புனித காரியத்தை நான் தடுக்க வருவேனா? இதோ பாருங்கள், சரியான ஆதாரம். இதை விட வேறு என்ன வேண்டும்? பாருங்கள், எல்லோரும் பாருங்கள். அதிகாரி அவர்களே, நீங்களும் பாருங்கள். இப்போது சொல்லுங்கள், யார் சதித் தலைவர்? பாலு, நீ செஞ்சது அத்தனை அக்கிரமம், அநியாயம், அயோக்கியத்தனம். இது எங்களால சகிக்கவே முடியாது. ஏன் பாப்படி பேய் பிடிச்சா போல நிக்கிற? போய் மனையில உட்காரு. உட்காரனா ஏன் இன்னும் நின்னுகிட்டு இருக்க? நீ மட்டும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னா உன்னை சும்மா விட மாட்டான். இப்ப போய் உட்கார போறியா, இல்ல உன்னை தூக்கி கொண்டு போய் உட்கார கட்டுமா? सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके देवी नारायणि नमोस्तुते मांगल्यं तन्तुनानेन मम जीवन हेतुना कंठे बध्नामि सुभगे त्वञ्जीव शरदशतां दीर्घायुष्यमस्तु शतमानं भवति सदा दुःखस्तेभ्यः मातृदेवे. நான் பெரிய தவறு செய்து விட்டேன். ஒரு பெண்ணுக்கு வாழ்வளிப்பதாக எண்ணி உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி விட்டேன். புது வாழ்விலே எத்தனை எத்தனை இன்பங்களை கற்பனை செய்து வைத்திருந்தாயோ அத்தனையும் ஒரே வினாடியில் சுக்கு நூறாக்கி விட்டேன்.
புன்னகையும் நாணமும் போட்டி போட வேண்டிய உன் முகத்திலே கண்ணீரும் கவலையும் குடிகொள்ளச் செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடு பிரேமா, என்னை மன்னித்து விடு. மன்னிக்க வேண்டியது நான் அல்ல, நீங்கள் தான். என் கண்ணீரை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். திருமணம் தடைபட்டு விட்டது, இன்பங்கள் அடைபட்டு விட்டனவே என்ற கவலையில் விளைந்த கண்ணீர் அல்ல இது. இந்த திருமணம் மட்டும் நடந்திருந்தால் நான் எவ்வளவோ துன்பங்களுக்கு ஆளாகி இருப்பேன். அந்த துன்பங்களில் இருந்து என்னை மீட்டவர்கள் நீங்கள். உங்களையா நான் மன்னிப்பது? உண்மையாகவா பிரேமா? நான் செய்தது தவறில்லையே? இல்லை, தவறு செய்தது நீங்கள் அல்ல. அன்பே உருவான உங்களை நான் தான் தவறாக எண்ணிவிட்டேன். நீ எண்ணியதில் தவறொன்றும் இல்லை பிரேமா. நான் உன்னிடம் சிறிது முரட்டுத்தனமாகத்தான் நடந்து கொண்டேன். உன் வெள்ளை உள்ளத்தை, அன்பு வெள்ளத்தை நான் தான் விஷமாக்கினேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். அப்படி சொல்லாதீர்கள். இப்போது நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம். இந்த இன்பம் என்றும் நிலைக்கட்டும். பிரேமா, என்ன பிரேமா பார்க்கிறாய்? பௌர்ணமி நிலவு தமிழும் ஆகாயத்தையா? அழகாக இருக்கிறது, மிக மிக அழகாக இருக்கிறது பிரேமா. கருமேகம் உனது கூந்தல், அதனிடையே நீந்தி விளையாடும் நிலவு உன்முகம், ஜொலிக்கும் நட்சத்திரம் உனது கண்கள். ஆகாயம் அங்கில்லை பிரேமா, இதோ இங்கிருக்கிறது. கிட்டாத பொருளாக எனக்கு நீங்கள் கிடைத்திருக்கிறீர்கள். நான் பாக்கியசாலிதான். என் வாழ்க்கையில் நான் நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டது. நான் கொடுத்து வைத்தவள். ஆனால் என்ன ஆனால்? நகமும் சதையும் போல் சேர்ந்து நாம் இருவரும் வாழ்வது கண்குளிர காண வேண்டியவர் என் அப்பா, உங்கள் மாமனார். இந்த இன்பமான நாளில் அவர் இல்லையே அத்தா. பிரேமா, மனிதனுக்கு வாழ்க்கையும் ஒன்றுதான், வாழ்க்கையிலே வந்து போகும் முதலிரவும் ஒன்றுதான். இந்த இன்பகரமான நேரத்திலே நீ எதையோ நினைத்துக் கொண்டு துக்கப்படுவது தவறுதான். இருந்தாலும் என்ன செய்வேன்? அவர் எனக்கு தந்தை மட்டுமல்ல, தாய் இல்லாமல் வளர்ந்த எனக்கு தாயும் அவர்தான். அவர் இல்லாதது எனக்கு ஈடு செய்ய முடியாத பெரும் குறையத்தான். பிரேமா, நான் இருக்கிறேன். உன் தந்தையை எப்படியாவது கண்டுபிடித்து கொண்டு வருவது என்னுடைய வேலை. என்னை நம்பு பிரேமா, என்னை நம்பு. இல்லை அத்தா, நீங்கள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சாந்தி அடையாது என் மனம். அப்பாவின் அன்பு முகத்தை பார்க்காத வரையில் நான் வெறும் நடைப்பிடம் தான் அத்தா, நடைப்பிடம் தான். பிரேமா, பிரேமா, உன் மனது சரியில்லை. சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். இன்னொன்று கணேஷ், அவனை பழிவாங்கும் வரை வாழ்க்கையில் எந்த இன்பத்திலுமே உன் எண்ணம் செல்லக்கூடாது. அன்னையின் ஆணையை நிறைவேற்றுவதை தவிர வாழ்க்கையில் ஒரு மகனுக்கு வேறு இன்பம் என்னமாயிருக்க முடியும்? அது போதும் மகனே, அது போதும் கணேஷ், போதும். அற்ப சுகத்திற்கு ஆசைப்பட்டு அறிவை இழந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன். என் அன்னையின் ஆணையை மறந்து விட்டேன்.